சிரம்பான் புக்கித் தங்காவில் சிறுநீர் கழிப்பதற்காக லாரியை நிறுத்திய போது கருஞ்சிறுத்தையின் கோர தாக்குதலுக்கு ஆளான ஆடவருக்கு அச்சம்பவம் இன்னமும் கண்முன்னே நிழலாடுகிறது. எனினும் அதில் உயிர் பிழைத்தது கடவுளின் செயலே என 54 வயது சுரேஷ் கூறினார். முகத்திலும் தலையிலும் தனது கூரிய நகங்களாலும் பற்களாலும் பிராண்டிய சிறுத்தை மற்ற வாகனங்களின் இயந்திர சத்தத்தால் பயந்து ஓடிவிட்டது. இல்லையென்றால் தன் கதை அங்கேயே முடிந்திருக்கும் என அவர் கூறினார். சிறுத்தை சீறி பாய்ந்ததில் தலையில் 30க்கும் மேற்பட்ட தையல்கள் போடப்பட்டு ஞாயிற்றுக்கிழமைதான் துவங்கு ஜஃபார் மருத்துவமனையில் இருந்து சுரேஷ்குமார் வீடு திரும்பினார். தூக்கத்திலும் சிரத்தையே வந்து போகிறது. அந்த அதிர்ச்சியில் இருந்து தாம் இன்னும் மீளவில்லை என்றார் அவர். சிறுத்தை பாய்ந்தபோது கையில் கிடைத்த பாட்டிலை அதன் வாயில் வைத்து சொருகினேன். இல்லையென்றால் என்னை கடித்து குதறி இரையாக்கியிருக்கும் என சுரேஷ்குமார் கூறினார். 25 ஆண்டு காலமாக லாரி ஓட்டுநராக இருந்து வரும் தாம் இச்சம்பவத்தின் மூலம் வைரலானதை நினைத்து பார்க்கவில்லை என கூறிய சுரேஷ், யாரோ வந்து மருத்துவமனையில் நலம் விசாரித்ததைக் கண்டு நெகிழ்ந்து போனார். தனக்கு நேர்ந்த சம்பவத்தை ஒரு பாடமாக கொண்டு மற்ற லாரி ஓட்டுநர்களும் வாகன ஓட்டிகளும் இனி சாலைகளில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், பாதுகாப்பான இடத்திலேயே நிற்க வேண்டும் என்றும் அவர் ஆலோசனை கூறினார். ஜெலுபுவில் இருந்து ஸ்லாங்கூரின் கில்லானுக்கு கோழி தீவனங்களை ஏற்றி சென்றபோது சுரேஷ் அச்சம்பவத்தை எதிர்கொண்டது குறிப்பிடத்தக்கது. கெடா மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் கெடா இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 9 to 13 ஏப்ரல் வரை வில்லேஜ் மால் சுங்கப்பத்தானி கெடாவில் இதுவரை இல்லாத பிரம்மாண்ட ஷாப்பிங் திருவிழா மற்றும் 200க்கும் அதிகமான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட், பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என திரும்பிய பக்கமெல்லாம் 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்துகள் 80% டிஸ்கவுண்ட்ஸோடு வில்லேஜ் மால் சுங்கப்பத்தானி கெடாவில்.